ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? போன 2 வீடியோவில் நான் பை க்ரஸ்ட்டும் அந்த மாதிரியே பை ஃபில்லிங்கும் எப்படி செய்கிறது காமிச்சிருந்தேன். இன்றைக்கி நம்ம பை க்ரஸ்ட்டுக்குள்ளே ஃபில்லிங் எப்படி வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பை க்ரஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது, அந்த மாதிரியே ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இங்கே பை க்ரஸ்ட்டு செஞ்ச மாவு மாதிரியே கொஞ்சம் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை சப்பாத்தி தட்டுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்னும் நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணிட்டு இது நீளமாக கட் பண்ணி எடுக்கணும். இது மெலீஸாக கூட கட் பண்ணி எடுக்கலாங்க. நான் கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். இது நம்ம இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பை க்ரஸ்ட்டுக்குள்ளே இந்த ஃபில்லிங் வச்சு கொடுத்துடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னாலும் செஞ்சு எடுக்கலாங்க. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபில் பண்ணி கொடுத்துடுங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாவு எடுத்து இதில் டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பை நம்ம பல விதமாக செஞ்சு எடுக்க முடியுங்க. அந்த மாதிரி அதுக்கு இருக்கிற ஃபில்லிங் கூட பல விதமாக செய்யலாம். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, செர்ரி, அப்புறம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அது கூட வச்சு ஃபில் பண்ணலாம். ஸ்வீட்டாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே காரம் கூட பண்ணிக்கலாம். சிக்கன் வச்சுன்னு நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். சிக்கன் மட்டுமா கூட நீங்கள் வச்சு ஃபில் பண்ணலாம். நான் சிக்கனு வெஜிடபிள்ஸ் 2 சேர்த்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டுமா கூட வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். மட்டன் வச்சுட்டு ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் வச்சுக்கலாங்க. ஓவன் வீட்டில் இல்லைன்னு நினச்சி யாரும் பேஜாராக வேணாங்க. நான் குக்கரில் கேக்கு செய்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் அது பாருங்கள். அந்த மாதிரியே குக்கரில் உப்பு சூடு பண்ணிவிட்டு கேக்குது மாவு ஊற்றின பாத்திரம் குக்கர் உள்ளே வச்ச மாதிரியே பையன் செஞ்சு குக்கர் உள்ளே வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடுங்க. பை செய்கிற பாத்திரம் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டீல்டு பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல பை க்ரஸ்ட்டு செஞ்சு குக்கரில் சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரியே ஃபில்லிங் வச்சுட்டு மறுபடியும் குக்கர் உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். 15 நிமிஷம் ஆனதும் நீங்கள் அதை கொஞ்சம் திறந்து பாருங்கள். அதனோட சைடு லைட் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் அதை எடுத்துடலாம். ஒரு பை ஃபில் பண்ணதில் நான் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றுறேன். அது மேலே இப்போ கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு கொடுக்குறேன். இன்னும் இது 2 கூட நம்ம அந்த மாதிரியே மாவு வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இங்கே ஒரு முட்டை உடைச்சி வச்சுருந்தேன். இப்போ இதால் நம்ம இந்த மாவு மேலெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி கொடுத்துடலாம். நான் இங்கே 200 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஓவன் சூட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது 200 டிகிரி டெம்பரேச்சரில் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம பை இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், நம்ம முட்டை உடைச்சி ஊற்றி இருந்தது எவ்வளோ அழகாக பேக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் எதனா சின்ன ஃபங்க்ஷனு, பார்ட்டி, இல்லை குழந்தைங்களது பர்த்டே அந்த மாதிரி எதனா வரும்போது வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க எவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்கள். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் இருக்கிற ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் பை தாங்க இது. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.